Hello guys, welcome to the channel. நான் உங்கள் மேசன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா BS6 மைலேஜ் டெஸ்ட் போடுங்கன்னு சொல்லி கேட்டுருந்தீங்க. ஸோ அதனால NS200 BS6 மைலேஜ் டெஸ்ட் தான் இப்போ பார்க்க போகிறோம். வண்டியில் கொஞ்சம் பெட்ரோல் இருக்குது. போகிற வரையும் போயிட்டு கொஞ்சம் எதுவும் இல்லாமல் இது ஃபியூல் இன்ஜின் வண்டினால ரொம்பலாம் ட்ரை பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஒரு இழுக்கிறப்பயே நான் வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். என்னோட வண்டி பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் இன்ஜின், பட் அது வந்து 34 சம்திங் வந்துச்சு. இது எவ்வளோ தருது அப்படின்ட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து கொஞ்சோண்டு பெட்ரோல் இருக்குது. ஸோ போகிற வரையும் போயிட்டு அதை அப்படியே இது பண்ணிவிட்டு கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருந்ததும் வண்டியில் அந்த 1 லிட்டர் பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். அண்ட் நிறையா பேர் கேட்டிங்க. இது எனக்கு வந்து அப்போ வண்டி கிடைக்கல, பட் வண்டி வந்து இவர்கிட்ட இருக்குன்னு தெரியும். வண்டி எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன்னா சரி வண்டி எடுத்து எல்லாத்தையுமே முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. நேற்று வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து ஓனர்ஷிப் ரிவ்யூ ஃபஸ்ட்டு வந்திருக்கும், அடுத்து கம்பேரிசன் வீடியோ வந்திருக்கும். ஏன்னா BS4ம் BS6ம் கம்பேர் பண்ணக்கூடாது. பட் நீங்கள் கேட்டதுனால நான் கம்பேர் பண்ணி போட்டிருக்கேன். நிறைய பேர் கேட்டாங்க. நானும் 1-2 பேர் கேட்டால் வேணான்னு நினச்சேன். பட் நிறையா பேர் அதை கேட்க ஆரம்பித்தாங்க. அது எதுக்கு கேட்குறாங்கன்னு தெரியல. ஏன்னா இப்போ வந்து BS4 மாடல் இது பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலே அது வராது. பட் எதுக்கு கேட்குறாங்க? மேபி செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்குறதுக்கா அப்படின்னு தெரில. நான் சொல்லியிருக்கேன், அதையும் நிறைய பேர் கேட்டிங்கன்னு தான் அதை பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் போய் பாருங்கள். மேலே நான் கார்டில் தரேன் 2 இதுவும், அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்கும். சரி, இப்போ வந்து இந்த வண்டி எங்கே நிற்கிதோ அங்கேருந்து நான் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் போகும்னு நினைக்கிறேன் இருக்கிற பெட்ரோலு. ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஏன்னா என்னோடது இது வந்து எனக்கு 34.6 என்னமோ கொடுத்தது. இது ஃபியூல் இன்ஜின்னாலே மைலேஜ் கொஞ்சம் கொடுக்கும். எவ்வளோ கொடுக்குதுன்னு அக்யூரேட்டாக சொல்ல முடியல. ஒவ்வொரு வண்டியும் ஒவ்வொன்றும் கொடுக்கும். நம்ம எப்படி ஓட்டுறோமோ அதை பொறுத்து தான் இருக்குது. பார்ப்போம். நான் இந்த ஒரு சிங்கிள் ஹைவே அந்த மாதிரி சொல்லலாம். பட் ரோடு கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. க்ரூஸ் பண்ணலாம். ஒரு 70-80 க்ரூஸ் பண்ணி தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்ட போகிறேன். எவ்வளோ க்ரூஸ் பண்ணுறேன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த வீடியோ கட் பண்ணிட்டு நேராக நான் வந்து ட்ரை ஆனதும் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த 1 லிட்டரை ஃபில் பண்ணிட்டு எவ்வளோ மைலேஜ் தருது அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ வந்து இது ஓடாமீட்டர் பார்த்தீங்கன்னா 5529 ஓடி இருக்குது. அண்ட் இதில் ட்ரிப் 1 நான் 0 பண்ணிடுறேன். ட்ரிப் 1 0 பண்ணிட்டேன், ட்ரிப் 2 0 பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 0. அண்டு ஓடாமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5529 ஓடி இருக்குது. இதை வந்து அப்படியே நான் கடைசியாக எவ்வளோ இதில் ஸ்டாப் ஆகுதோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். வாடா. அண்ட் நான் பார்த்தீங்கன்னா பில்லியனோட போல். பில்லியன் வந்து இந்த குட்டி பையன்தான், இவனோட தான் போகிறேன். அவ்வளோவாலாம் வெயிட் இருக்க மாட்டான், நான் மட்டும்தான் வெயிட்டு. ஸோ இது பில்லியன் கணக்கு வராது. பட் பார்ப்போம் எவ்வளோ மைலேஜ் தருதுன்ட்டு. ஸோ 1 லிட்டர் ஃபில் பண்ணியாச்சு. அண்டு இதில் வந்து ஒரு சென்சார் நான் சொன்னல, அந்த சென்சார் வரையும் ஓடிட்டு அந்த ஸ்டாப் ஆகிடுச்சு. அடுத்து அந்த பெட்ரோல் காலி ஆகிறப்ப எவ்வளோ ஆகுது அப்படின்ட்டு பார்க்கலாம். ட்ரிப் 1 வச்சுக்கிட்டேன். ஓகே, இதுக்கு மேலே வந்து எவ்வளோ க்ரூஸ் பண்ணுறேன் அப்படின்றத எல்லாத்தையுமே நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ இப்போ 1 லிட்டர் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ போயிட்டுருப்போம். என்னோடய க்ரூசிங் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இது ஒரு சிங்கிள் ஹைவேன்றதுனால 2 சைடும் வந்து ஆக்டிவாக இருக்கும். அந்த சைடு வந்து போகிறவங்க, இந்த சைடு போகிறவங்க அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதனால் நான் ஒரு 60-70 அந்த ரேஞ்சில் வந்து க்ரூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். இது ஃபியூல் இன்ஜின்றதுனால அது எவ்வளோ நம்ம க்ரூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு ஏற்ற மாதிரி தான் வரும். பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் வந்து இப்போ கிடைக்கிறது இல்லை. ஏன்னா இப்போ நியூ மாடலில் இந்த ஃபேரிங் இருக்குல்ல, இந்த இது சேசஸில் வந்து ஒயிட் கலரில் அடித்து அப்படி தான் வருது. ஸோ அது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல. இப்போ வந்து நிறைய பேர் இந்த கலருக்கு வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணிருக்காங்க பஜாஜ்கிட்ட. அவங்க என்ன மனசு வைக்கிறாங்களோ அதான். அவங்க திரும்பி கொண்டு வரணுன்னா கொண்டு வரலாம், அப்படி இல்லைன்னா இதே கலர். ஏன்னா RSல வந்து ரெட்டு ரொம்பவே நல்லா இருந்தது எப்போ BS3ல். அதை வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. அதை எடுக்கலாம் அப்படின்ட்டு பார்க்குறப்ப அதை அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ப்ளூவும் பிளாக்கும் விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ரெட்டே விடல. ஆனால் ரெட்டுக்கு நிறையா பேர் கிரேஸ் இருந்தாங்க. அதே போல் இந்த ஒயிட்டுக்கு NSனாலே ஒயிட்டுக்கு நிறையா பேர் கிரேஸு. ஸோ திரும்பி விடுவாங்களா என்னான்னு தெரில. ஏன்னா RSக்கே விடல, அப்புறம் இதுக்கும் விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட்டு பிடிச்ச கலர்னால் இதான் சொல்லுவாங்க. நானும் பிடிச்சி தான் எடுத்தேன் இதை, ஒயிட் கலர். பிளாக் நல்லாயிருக்கும், க்ரே நல்லாயிருக்கும். அண்டு க்ரே வந்து 160ல் இருக்கும். ரெட்டும் நல்லாயிருக்கும். ரெட்டு வந்து BS4ல் வந்து விட்டுருந்தாங்க ரெட் கலரு.
அதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட் இப்போ வர்றது பார்த்தீங்கன்னா ரெட் வித் பிளாக், அதுவே அந்த இதில் ஸ்டேசஸில் வந்து ஒயிட் கலர் வச்ச மாதிரி வரும். அது வந்து அவ்வளோவா நல்லா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அது வந்து எப்படி சொல்கிறது, அது என்எஸ் லுக்கே ஒரு மாதிரி காட்டுது. ஸோ அதனால அது நிறைய பேருக்கு பிடிக்கல. பார்ப்போம், மேபி ஃப்யூச்சரில் இந்த ஒயிட்டே கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம், அப்படி இல்லைனா ஆர்எஸ்க்கு பண்ண மாதிரி கொண்டு வராமையும் இருக்கலாம். அண்ட் என்னை பார்த்தீங்கன்னா 60ல் தான் நான் க்ரூஸ் பண்ணுறேன். 60, 70 பார்த்தீங்கன்னா தெரியும், 62 இந்த இதில் தான் க்ரூஸ் பண்ணிருக்கேன். இது வந்து ஒரு கிராமத்தில் உள்ள ஹைவே மாதிரி. ஆமாம், பைபாஸ் ஹைவே இல்லை, பைபாஸ். ஸோ அடிக்கடி இதை பாருங்கள், இந்த நாயெலாம் இந்த மாதிரி கிராஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் 60, 70. இதே ஒரு 4 வேவாக இருந்தால் வேறு லெவலில் க்ரூஸ் பண்ணிட்டு போகலாம், டாப் ஸ்பீட்லாம் செக் பண்ணலாம். இதில் நிறைய பேர் பார்க்காமையே கிராஸ் பண்ணுவாங்க. அதனால தான் நான் வந்து 60, 70லேயே போகலாம் அப்படின்ட்டு ஐடியாவில் இருக்கேன். அதே போல் இந்த பைபாஸில் அடிக்கடி ஸ்பீடு பிரேக் வருது. இந்த டேர்னிங்க்கெலாம் நிறையா பேர் வந்து கார்னரிங்லாம் பண்ணிட்டு போவாங்கன்ட்டு நிறையா ஸ்பீடு பிரேக் இருக்குது. அதுவும் பெருசாக போட்டு வச்சுருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக இருந்தால் எக்ஸாஸ்ட் போக வேண்டியதான். எவ்வளோ பெருசு போட்டு வச்சுருக்காங்கப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா இது செந்துரைன்னு நினைக்கிறேன். எஸ், செந்துரை வந்துட்டோம். மெயின் டவுன் போல் இது ஒரே இதுலேயும் போகலன்னா கொஞ்சம் டவுனு கொஞ்சம் இதுன்னு தான் போகிறேன். ஸோ பெட்ரோல் வந்து ரெண்டையும் கலந்து தான் காட்டும். இதெல்லாம் அதிகமாக கிளச்சு பிடிக்கிற மாதிரி இருக்கும். அண்டு பைபாஸ்லேயே நிறையா ஸ்பீடு பிரேக் இருக்கிறதுனால கிளச்சு பிடிச்சி தான் ஓட்டுற மாதிரி இருக்கும். நிறையா ஸ்பீடு பிரேக் இருக்குங்க. ஒன், 2, 3 இந்த ஏரியாவில் மட்டுமே 3 ஸ்பீடு பிரேக் கடந்துட்டோம். இப்போ இது 4வது ஸ்பீடு பிரேக், 4th ஸ்பீடு பிரேக், 5th ஸ்பீடு பிரேக், 6th ஸ்பீடு பிரேக். இதுக்கு மேலே ஸ்பீடு பிரேக் வராதுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அண்ட் இந்த இடத்துல வியூ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாக ஏதோ ஒரு ஏரி மாதிரி இருக்குது. ஏரி இல்லை, ஏதோ தண்ணி தேங்கிட்டு இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் விவசாய நிலம் மாதிரி தான் இருக்குது. அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காடு மாதிரி அந்த இதெல்லாம் முளைஞ்சி இருக்கு. ரோடு சூப்பராக இருக்குது, ஃப்ரீயாகவும் இருக்குது. ஆனால் இந்த ஸ்பீடு பிரேக் தொல்லை தான் நிறையா இருக்குது. அண்டு கிளைமேட் பார்த்தீங்கன்னா ஓரளவு நமக்கு மேட்சிங்காக இருக்குது. கிளைமேட் மட்டும் வெயில் அடிச்சது, ஏண்டா வீடியோ எடுக்க வந்தோன்ட்டு தோணும். பட் கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால அப்படியே ஜாலியாக சில்லுன்னு இருக்குது, ஓட்டுறதுக்கும் நல்லாயிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 கிலோமீட்டர் ஓடிடுச்சு 1 லிட்டர் பெட்ரோலில். இன்னும் எத்தனை கிலோமீட்டர் ஓட போகுதுன்னு தெரில, பார்ப்போம் எவ்வளோ போகுதுன்ட்டு. எனக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 30 வந்தப்போ இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் போவோம் அப்படின்ட்டு நினச்சேன். பட் ஒரு 4 கிலோமீட்டர்லேயே அது ஸ்டாப் ஆகிடுச்சு. இது இன்னும் எத்தனை கிலோமீட்டர் போகுது அப்படின்ட்டு பார்ப்போம். இன்னும் எனக்கு வந்து வண்டி இழுக்கலை, கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. பார்ப்போம். நான் அந்த 60, 70 அதிலே தான் மெயின்டைன் பண்ணிருக்கேன். அங்கங்கே வந்து நிறையா ஸ்பீடு பிரேக் வந்ததுனால அதுலேயும் கொஞ்சம் பெட்ரோல் ட்ராப் ஆகிருக்கும். இது வந்து அந்த எப்படி சொல்கிறது, இது வந்து சிட்டி ப்ளஸ் பைபாஸ் அப்படி சொல்லலாம், சிட்டி ப்ளஸ் ஹைவே அந்த மாதிரி. ஏன்னா நிறைய அந்த செந்துறை அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா செம ரஷ்ஷு நின்று வந்த மாதிரி இருந்தது. அதுலேயே ஒரு 1 கிலோமீட்டருக்கு போக வேண்டிய பெட்ரோல்லாம் அதிலே போயிருக்கும். அண்ட் இந்த கிளைமேட்டும் நமக்கு ஏற்ற மாதிரி ஆயிடுச்சு. இல்லாட்டின்னு வைங்கலாம் வெயிலில் வேக வேண்டியதான். ஓரளவு கிளைமேட்டும் சில்லுன்னு இருக்குது, அப்படியே மழை வர மாதிரி இருக்குது போல். இந்த ஸ்பீடு பிரேக்லாம் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இதுக்கு வந்து ஃபுல் கியரையும் பிடிச்சி ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சி அதுலேயே அவ்வளோ பெட்ரோல் போயிருக்கும். இதே ஒரு ஹைவேவாக இருந்தால் இந்த வண்டி எவ்வளோவோ தந்துருக்கும்னு நினைக்கிறேன். இப்போயே நமக்கு வந்து 32 வந்துருச்சு. பாப்பா இன்னும் எத்தனை கிலோமீட்டர் போகுதுன்னு. இன்னும் பார்த்தீங்கன்னா வண்டி எனக்கு ஒரு இழுக்கணும் இல்லை இதில். சரி ஸ்லோ பண்ணாலாவது லேசாக இழுக்கும் அப்படின்ட்டு அந்த ஸ்பீடு பிரேக் கிட்ட நல்லா ஸ்லோ பண்ணி எடுத்தேன். அப்பயும் எனக்கு வந்து அந்த வண்டி இழுக்கிற இதுவே வரல. 36 போயிடுச்சு. அது வந்து ரிசர்வ் உழுவுறதுக்கு முன்னாடி எனக்கு சின்னதாக ஒரு இந்த எல்லா ஃபியூல் இன்ஜின் இதுலேயும் 4000 RPMக்கு மேலே திருவுறது காட்டியுமே உங்களுக்கு வந்து ஒரு அடைப்பு இருக்கும். பட் அந்த அடைப்பே இன்னும் எனக்கு வரல. வாவ், எனக்கு தெரிஞ்சு இது கிட்டத்தட்ட ஒரு 38 வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எவ்வளோ வருதுன்ட்டு. எனக்கு 35 தாண்டதே அதிகம்தான். ஏன்னா இது வந்து நான் வெறும் ஹைவேல மட்டுமே ஓட்டல, வெறும் பைபாஸில் மட்டுமே ஓட்டல.
நிறைய அது வந்து பாருங்க ஸ்பீடு பிரேக்கெல்லாம் கட் பண்ணி ஓட்டினா நிறைய இடத்துல கிளச்சு பிடிச்சேன். அண்ட் அந்த செந்துறைன்னு ஒரு ஏரியாவில் செம ரஷ்ஷு, அங்கெல்லாம் நின்று தான் எடுத்துகிட்டு வந்தேன். பார்த்திங்கன்னா இதுக்கே எவ்வளோ வந்திருக்கு. பட் ஒரே ஹைவேவாக இருந்தால் எவ்வளோ போகும்ன்ட்டு பார்த்துக்கோங்க. கரெக்டாக 1 லிட்டர் தான், அதுலேயும் நான் பெட்ரோல் இல்லவே இல்லை. அந்த கொஞ்சோண்டு இருந்தது, அந்த இழுக்கிறதுல நான் நிறுத்திட்டேன். ஏன்னா இது ஃபியூல் இன்ஜின் ரொம்ப ட்ரை பண்ணக்கூடாதுன்னு கொஞ்சோண்டு இருந்தது. அந்த ஃபியூல் இன்ஜின் இதில் போகிற அளவுக்கு தான் இருந்தது பெட்ரோல், அதுலேயே நான் நிறுத்திட்டேன் பார்த்து. இப்போ பார்த்தீங்கன்னா 36 தாண்டி 37 தொட போகுது. நான் நினச்சது 38, பட் இது பார்த்தீங்கன்னா பார்ப்போம் எவ்வளோ போகுதுன்ட்டு. இன்னும் எனக்கு அதை வண்டி இழுக்கலை பாருங்கள். நான் இப்படி பண்ணுறேன், விட்டு இழுக்கிறேன், அப்பயும் வண்டி வந்து கரெக்டாக போகுது. அதை இழுத்து போகிற மாதிரிலாம் எனக்கு ஒரு இதுவும் தெரியல. 37 வந்துருச்சு, வரப்போகுது. 37 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. நான் அதே போல் க்ரூசிங் ஸ்பீடு 60 to 70 அதான் சொன்னால், அதே தான் இன்னமும் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன். ஸ்லோ பண்ணி ஏற்றினாலும் நம்ம கார்பரேட்டர் இன்ஜின்லாம் பெட்ரோல் கம்மியாக இருந்தால் இழுத்து விடும். அது வந்து இதில் இல்லவே இல்லை, அப்படியே செம்ம ஸ்மூத்தாக போகுது. அதே போல் தான் ஆர்எஸ்க்கும். ஆர்எஸ் வந்து நான் ரொம்ப நாளாக எடுக்கல, அது வீணாகவே போயிடுச்சுன்னு நினச்சேன். பட் அதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 41 நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. அதை பார்க்கலன்னா கூட நான் காரில் தரேன், போய் பாருங்கள். RS 200 BS4ஓட மைலேஜ் டெஸ்ட்டு அதுவே வந்து 41 கொடுத்தது. இது வந்து நான் சொன்ன 38யும் தொட போகுது. அண்ட் இன்னமும் 35 38 தொட்டுருச்சு. இன்னமும் எனக்கு அந்த இது இல்லவே இல்லை, பெட்ரோல் நிற்க போகுது அப்படின்ற ஒரு ஃபீலே இல்லை. இழுக்கவே இல்லை. இங்கே பாருங்கள், த்ராட்டல் விட்டேன், திரும்பி இழுக்கிறேன். அந்த நம்ம பெட்ரோல் இருந்தால் எப்படி போவோமோ அப்படியே தான் போகுது. பெட்ரோல் இல்லை அப்படின்ற காட்டுறதுக்கு ஒரு சின்ன அறிகுறி கூட இல்லை. பாப்பா இன்னும் எத்தனை கிலோமீட்டர் போக போகுதுன்னு. 39 தொட்டுருச்சு. ஐ திங்க் 40 போகும்னு நினைக்கிறேன். பட் பெட்ரோல் நிற்கிறதுக்கான இதுவே இல்லை. த்ராட்டல் விட்டு எழுத்துனாலும் அந்த இதுவே இல்லை. 40 தாண்டி போகுமான்றதும் தெரில, பார்ப்போம். பட் 40 கண்டிப்பாக தொட்டுரும் இந்த ஸ்பீடுக்கு போனாலே. ஏன்னா இதை நம்ம சும்மா விட்டாலே 40 போய் நின்றுடும் கரெக்டாக. இப்போ தான் அடைக்குது. ஓகே, அந்த சிக்னல் கொடுத்துருச்சு. பட் இன்னும் உள்ள பெட்ரோல் இருக்குது. அது வந்து அந்த 4000 RPM மேலே போயிட்டே இருந்தால் பெட்ரோல் வந்து குறைய போகுது அப்படின்ற ஒரு சிக்னல் மட்டும் கொடுக்கும். பட் பெட்ரோல் உள்ளே இருக்குது, ஒரு அந்த ரிசர்வ் உழுவுற மாதிரி அந்த ஒரு இது. பட் இப்போவும் அந்த த்ராட்டல் இருக்குது பாருங்கள், அந்த இழுத்து விடுறது தான் உங்களுக்கு வந்து சிக்னல். பெட்ரோல் கம்மியாக இருக்குது, நீங்கள் பெட்ரோல் போடணும் அப்படின்ற ஒரு சிக்னல். பட் 40 தொட்டுருச்சு. நான் இதுக்கு மேலேயே இதை வந்து திரும்ப விரும்பலை. பட் இதை நீங்கள் திரும்பினீங்கன்னா கண்டிப்பாக வண்டி போகும், நிற்காது. நான் அதையும் காட்டுறேன் பாருங்கள், அழகாக போகும். இதுக்கு மேலே போனால் நம்ம வண்டியில் வந்து இது ஃபியூல் இன்ஜின்றதுனால சீக்கிரம் இதாகிடும். பட் பெட்ரோல் உள்ளே இருக்குது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2 கிலோமீட்டருக்கு போகிற அளவுக்கு பெட்ரோல் உள்ளே இருக்கும். பட் இதுக்கு மேலே நம்ம போகலாம், கரெக்டாக பெட்ரோல் பங்க் போகிற வரையும் அப்படி தான் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. எவ்வளோ கொடுத்துருக்குன்னு நீங்களே வந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா 41.2 ட்ரிப் 1 இது, ட்ரிப் 2லேயும் அதே தான். அண்டு கிலோமீட்டர் கணக்கே பார்த்துக்கோங்க, 5529 அப்படி 5529 சம்திங் அதில் எடுத்தோம். 5570 கரெக்டாக வந்து இதில் வந்து வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். அண்ட் ட்ரிப்பையும் நான் எதுவுமே பண்ணல, ரெண்டுக்குமே இது பண்ணி 41.2 இதிலே தான். பார்த்தீங்கன்னா என்னோடய வண்டி BS4 மாடல் பார்த்தீங்கன்னா நான் அதையும் மைலேஜ் டெஸ்ட் பண்ணியிருப்பேன். அது வந்து எனக்கு 34 தான் கொடுத்தது, 34 பாயிண்ட் சம்திங் அந்த பாயிண்டில் வரும். பட் இது பார்த்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜின் BS6 மாடலு. இதோட மைலேஜ் நான் கரெக்டாக வந்து அந்த 1 லிட்டரு உங்களுக்கு கண்ணு முன்னாடி தான் போட்டேன். பட் ஃபுல்லாக உள்ளே வந்து அந்த சென்சாருக்கு அடுத்து நான் அதை நிறுத்திட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் போட்டேன். பட் 41.2 சம்திங் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதில் எது பெஸ்ட்டுன்ட்டு. இது மைலேஜ் ஃபியூல் இன்ஜின்னாலே உங்களுக்கு மைலேஜ் தான். அண்ட் நான் வந்து வெறும் ஹைவேலேயே போடல, நான் வந்து நிறைய இடத்துல வந்து இந்த செந்துறை அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரஷ்ஷாக இருந்தது. வண்டியை நிறுத்தி தான் எடுத்துகிட்டு வந்தேன். அண்ட் போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்பீட் பிரேக்கு, எல்லா இதுலேயும் கிளச்சு பிடிச்சி தான் போனேன். உங்களுக்கு ஏன் கிளச்சு பிடிச்சா பெட்ரோல் போகுதுன்னா,
ஹைவேல வந்து நீங்கள் மோஸ்ட்லி கிளச்சு பிடிக்க மாட்டீங்க. கிளச்சு பிடிக்காததுனால தான் உங்களுக்கு வந்து கீர் அவ்வளோவா குறைச்சி ஏற்றி அந்த மாதிரி பண்ண மாட்டீங்க. ஒரே இதுவாக அடிக்கிறதுனால உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். பட் சிட்டியில் அப்படி இல்லை, கிளச்சை பிடிக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து மைலேஜ் ட்ராப் ஆகும். அதே மாதிரி நான் இங்கேயும் நிறையா வாட்டி கிளச்சை பிடிச்சேன், அந்த ஸ்பீடு பிரேக் எல்லாத்துக்குமே கிளச்சை பிடிச்சேன். பட் எனக்கு வந்து எந்த இதுவுமே இல்லை. எனக்கு கரெக்டாக ஆர்எஸும் பார்த்தீங்கன்னா BS4 மாடல் எனக்கு இதே மைலேஜ் தான் கொடுத்தது. இதுவும் கரெக்டாக இதே மைலேஜ் தான் தருது. ஸோ BS6ல் ஃபியூல் இன்ஜின் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம் மைலேஜை பொறுத்தளவு. அவ்வளோதான். இதை பார்த்து நிறையா பேருக்கு ஷாக்கிங்காக இருக்கும், என்னடா இவ்வளோ தருதுன்ட்டு. இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இந்த மாதிரி ஏதாவது டவுட்டு கேட்கணுன்னா நீங்கள் கமெண்ட்லேயும் கேட்கலாம். அண்ட் எங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் இருக்குது, அதில் வந்து கேட்கலாம். நிறைய பேர் கேட்குறீங்க, நிறைய கொஸ்டினுக்கு கிளாரிஃபிகேஷனும் நான் தந்துட்டுருக்கேன். அவ்வளோதான், எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.